கண்டிப்பா நான் ராதிகா மையோவை பார்க்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபியுமே பாக்கியோட வீட்டுல இருந்து கிளம்புறாரு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க ஈஸ்வரியுமே இங்க பாருப்பா, நீ என்ன ஆனாலும் சரி எனக்கு நீ வாக்கு கொடுத்துருக்க, கண்டிப்பா என்னோட கடைசி காலம் வரைக்கும் என் கூட இருக்கணும்னு சொல்லி கோபியுமே அனுப்பி வைக்கிறாங்க. இங்க கோபியும் டைரக்டா இந்த பக்கம் ராதிகாவோட வீட்டுக்கு வராங்க. இங்க வந்து ராதிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மையோமே வந்து கோபியை கட்டி பிடிச்சிட்டு, இதுக்காகப்பா என்ன அவாய்ட் பண்றீங்க, நீங்க ஏன் என்ன பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கோபிக்குமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்லம்மா நான் வந்திருப்பேன், அப்பா கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, உங்களை பாக்குறதுக்காக நான் உங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்தேனா, ஆனா உங்க அம்மா ஏதோ திட்டுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சுப்பா, நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், என்னோட பர்த்டேக்கு எதுக்குப்பா நீங்க வரல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மையமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராதிகாவுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகி அழக வருது. அதே நேரத்துல மையமே தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா, ஏன்பா எங்களை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா, கண்டிப்பா என் லைஃப்ல நீயும் அம்மாவும் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேமா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மையமே தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா, எங்க கூட இருங்கன்னு சொல்லி இந்த பக்கம் மையமே அங்க கோபியை பிடிச்சிட்டு விட மாட்டேன்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோபியுமே இங்க பாரு ராதிகா, நீ எதுக்காக வீடு காலி பண்ணிட்டு வந்த, நான் தான் வந்துருவேன்னு சொன்னல, ஏன் அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் ராதிகாவுமே நான் எதுக்குங்க வெயிட் பண்ணோம், சொல்ல போனா உங்களை வந்து பார்க்க வர்றதுக்கு எவ்வளவு தடை தெரியுமா, எத்தனை பேர் என்ன வழி மறிக்கிறாங்க, அதுவும் பர்டிகுலரா அவங்க அம்மா நீ கோபியை பார்க்க வராத, அவனை டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால அந்த விஷயத்தை தாங்க முடியல, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேன்றீங்க, என்ன வந்து விலகி விலகி வச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் எப்படி உங்களை வந்து பார்க்க வர்றது, நான் எதுக்காக உங்களுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவும் டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா கோபியுமே இங்க பாரு ராதிகா, கண்டிப்பா என் லைஃப்ல நான் உன்னை விட மாட்டேன், நான் ஏற்கனவே உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் லைஃபை பொறுத்த வரைக்கும் நீயும் மையம் என்னோட பாட்டோட ஒரு அங்கம், அதனால எந்த ஒரு காரணத்திலையும் உங்களை நான் விட மாட்டேன், நீங்க கண்டிப்பா என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் ராதிகாவுமே அது எப்படிங்க, நான் எப்படி உங்க கூட இருக்க முடியும், நீங்க பாக்கியோட வீட்டுல போய் உட்காந்துட்டு அங்க வந்து எங்க கூட இருக்கணும், நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் கோபியுமே இங்க பாரு ராதிகா, நீ எனக்கு ஒரு முக்கியமான சத்தியம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கோபியுமே இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த நீ செய்யணும், அதுக்கு நீ எனக்கு சத்தியம் பண்ணு, கண்டிப்பா என் பொண்ணையும் உன்னையும் நான் தனியா விட மாட்டேன், எப்பவுமே இனிமேல் நம்ம ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு போறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே நீங்க என்னன்னு சொன்னாதாங்க சத்தியம் பண்ண முடியும், நீங்க விபரீதமா வேற ஏதாவது கேட்பீங்க, அந்த விஷயத்த என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாரு, என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட மாதிரி இந்த பக்கம் ராதிகாவுமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்னு சொல்லி இந்த பக்கம் கோபிக்கு சத்தியம் பண்றாங்க. அதே நேரத்துல கோபியுமே இங்க பாரு ராதிகா, நீ என் பொண்ணு என் கூட வரணும், இங்க நம்ம பாக்கியாவோட வீட்டுல ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் ராதிகாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயமா, இந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு பாக்கியா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே இங்க பாரு ராதிகா, பாக்கியா கண்டிப்பா வந்து ஒத்துக்க மாட்டாதான், ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவளை சமாளிக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் ஏன் இந்த விஷயத்த பண்றேன் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கேன். எங்க அப்பாவோட கடைசி காலத்துல அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் அவரோட இறுதி சடங்குல கூட எனக்கு கொல்லி வைக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைச்சிச்சு. ஆனா இதுக்கு மேல எங்க அம்மாவை நான் பிரியணும்னு நான் நினைக்கல, ஏன்னா எங்க அம்மாவோட கடைசி காலத்தை அவங்க நெருங்கிட்டு இருக்காங்க, அந்த நிமிஷத்துல போயிட்டு நான் அவங்களுக்கு எதிரான எந்த விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். எனக்கு எங்க அம்மாவும் வேணும், நீயும் வேணும், மையும் வேணும், அதனால உங்க யாரையும் நான் விட்டு கொடுக்குறேன், எனக்கு விருப்பமே கிடையாது. நம்ம எல்லாருமே தனித்தனியா இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குள்ளயும் பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு, அதே நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நான் எந்த ஒரு பிரச்சனையா தான் நான் சமாளிச்சுக்கிறேன் ராதிகா, நீ என்ன நம்பி வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே ராதிகாவையும் மையவையும் பாக்கியோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாக்கு என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. அப்ப பக்கத்துல இருக்க கமலாவுமே என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, நீங்க பாக்கியோட வீட்டுல இருக்கீங்க, அப்ப பாக்கியா உங்க மேல கோவப்பட்டு பயங்கரமா பேசுவாங்களே, உங்களை பேசினா மட்டும் பரவாயில்ல, என்னோட பொண்ணையோ என் பேத்தியோ பேசிட்டாங்கன்னு எனக்கு கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட கோபியுமே இங்க பாருங்க அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, ராதிகாவோட நிலைமையை பத்தி எனக்கு எடுத்து சொல்லி ராதிகாவை பார்க்க அனுப்புனதே பாக்கியாதான், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னா ஃபர்ஸ்ட் அவ எதிர்க்கதான் செய்வா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளெல்லாம் பார்த்துட்டு அவ எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லி ஒத்துக்குவா, ஏன்னா அவங்களோட குழந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு கார்டியன் தேவைப்படுறாங்க, அதனால கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து நான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் ராதிகாவுக்கு கொஞ்சம் சரியாதான் படல. பட் இருந்தாலும் மையவுமே அப்பா ப்ளீஸ்பா நீங்க போன என்னையும் கூட்டிட்டு போயிருங்கப்பா, நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மையோட முகத்தை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே வேற என்ன பண்றதுன்னு தெரியாம சரி கோபி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க கமலாவுமே எதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா இருக்கணுமா, அவசரப்பட்டு பேசிடாத எந்த விஷயத்திலயும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ராதிகாக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்க கோபி வரதை பார்த்த உடனே ஈஸ்வரி, செலியன், இனியா இவங்க எல்லாருமே சும்மா அப்படியே குதூகலமா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு பார்த்தா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டான், எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சைடு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அவர் முழு கட்டியும் திறந்தவன தான் தெரியுது அவங்க ராதிகாவையும் மையவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி. இதை பார்த்து அடுத்த செகண்ட் வீட்டுல இருக்க எல்லாருமே அப்படியே ரியாக்ஷன் சேஞ்ச் ஆயிடுது. அதே நேரம் ஈஸ்வரிக்கு இங்க முகமே இல்ல, சொல்ல போனா எதுக்காக இவளை இங்க கூட்டிட்டு வந்த, இவன் ரொம்ப சூழ்ச்சிக்காரியாச்சு, இவளை எதுக்கு இந்த வீட்டை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா கோபியுமே இங்க பாருமா, கண்டிப்பா நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதே மாதிரி என் கூட ராதிகா இருக்கணுங்கிறதுக்காக நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இனிமேல் நான் கொடுத்த வாக்க நான் மீற போறது கிடையாது, நான் கண்டிப்பா இதே வீட்டுல இருப்பேன், ஆனா நான் ராதிகாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனே இந்த பக்கம் ஈஸ்வரியால எதுவுமே பேச முடியல. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கு. என்ன இது, இந்த ஆளு பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான், இப்படி நடந்தா என்ன ஆகும் சொல்லு, என் பேர் என்ன பாதிக்கப்படும், அது மட்டும் இல்லாம என் குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க மையவுமே இங்க கோபியை கட்டிப்பிடிச்சு நிக்கிறத பார்த்துட்டு அப்பனா அந்த பொண்ணு அவங்க அப்பாக்காக ரொம்பவே போராடி
போராடி இருக்கா. மயுவோட ஒரு நல்ல எண்ணத்துக்காகவாவது கொஞ்ச நாளைக்கு இவங்களை இந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் அவங்களே பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இந்த பக்கம் பாக்கியாவும் மாற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே இந்த விஷயத்துல என்னால முடிவெடுக்க முடியல, கண்டிப்பா உன் வாழ்க்கையில இவ வேணாம்பா, இவ உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டா, உன் லைஃபுக்கு பாக்கியா தான் செட் ஆவா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கோபியுமே எதுக்குமே வந்து மடங்குற மாதிரியே தெரியல. எனக்கு கண்டிப்பா ராதிகா வேணும், நான் உங்களுக்காக நான் இந்த வீட்டுல இருக்கேன், ஆனா எனக்காக ராதிகா கண்டிப்பா இந்த வீட்டுல இருந்தே தீரணும்னு சொல்லி பயங்கரமா பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோபியோட பிடிவாதத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் ஈஸ்வரிக்குமே வேற வழியே இல்லாம சரிப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு மைண்ட்ல அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. பேசாம பாக்கியாவை ட்ரிகர் பண்ணி இந்த பக்கம் பாக்கியா மூலமா ராதிகா வீட்டை விட்டு வெளியில அமிச்சலாம்னு சொல்லிட்டு, இங்க பாரு பாக்கியா, உனக்கு இந்த மாதிரி ராதிகா நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு சம்மதமா, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுமே உடனே வந்து ஈஸ்வரியோட முகத்தையும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் ராதிகாவோட முகத்தையும் பாக்குறாங்க. ராதிகாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கூச்சப்பட்டு தன்னோட தலையை குனி ஆரம்பிக்கிறாங்க. உண்மை சொல்லப்போனா அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்ல, ஆனா கோபி தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சரி இதுக்கு மேல இந்த பிரச்சனையை நம்ம வளர்க்க வேண்டாம், இதோட முடிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல கோபியும் ராதிகாவும் இந்த வீட்டை விட்டு போறாங்க. அப்புறம் நம்ம எதுக்காக இந்த மாதிரி வந்து இவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவையும் கோபியும் பார்த்து, எனக்கு அவங்க இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா எந்த ஒரு காரணத்தில நான் கோபி மேல இருக்கிற கோபத்தை நான் வந்து விட மாட்டேன், அவர் மேல கேஸ் போட்டது கூட என்னால வாபஸ் வாங்க முடியாது, அவர் செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை கொடுக்க தான் செய்வேன், ஆனா அதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு போனா போகட்டு, அது வரைக்கும் அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவும் சொல்லிடுறாங்க. இது கிட்டவும் நீங்க கோபிக்குமே பயங்கர சந்தோஷம். சரி நம்ம மேல கோவப்பட்டாலும் நம்மளோட ஒய்ஃபும் குழந்தைங்க இருக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பக்கம் ராதிகாவையும் மையவும் கூட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே ரொம்பவே கோவப்பட்டு, ஏன் பாக்கியா, நான் உனக்கு ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன், அந்த பாயிண்ட வச்சு இந்த ராதிகா வீட்டை விட்டு வெளியில துரத்துவேன்னு பார்த்தா உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால மறுபடியும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டியா, உன்னோட வாழ்க்கையை நீயே தான் சீரழிச்சுக்கிட்டு இருக்க, நான் கோபியை எப்படியாவது உன் வாழ்க்கையோட சேர்த்துலாம் நினைச்சா, ஆனா அது வேணான்னு சொல்லி மறுபடியுமே நீ வந்து தனியால நின்றுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியாவுமே, இங்க பாருங்க, நான் தனியால நின்றுட்டு இருக்கேன், நீங்க மட்டும் தான் சொல்லணும், நான் எப்பவுமே தனியா நின்னது கிடையாது, என்ன நம்பி என் குழந்தைங்க இருக்காங்க, என் குழந்தைங்களுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியாவுமே பேசி முடிக்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்குமே, நான் என்ன சொன்னாலும் இவ புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்லி மறுபடியும் தலையில அடிச்சுக்கிட்டு, கண்டிப்பா இந்த ஈஸ்வரியை பாரு, என் கையாலே நான் இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இனியாவுமே டேரக்டா பாக்கியாட்ட வந்து, ஏமா இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்க, இந்த மாதிரி ராதிகா ஆண்டி இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா எங்க அப்பா கூட நான் பேசுறது கூட நான் பர்மிஷன் வாங்கணுமா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து இனியாவோட முகத்தை பார்த்த பாக்கியாவுமே, இப்ப நான் சொல்றத முதல்ல தெளிவா கேட்டுக்க, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் கோபி ஒன்னும் உன்னோட அப்பா கிடையாது, அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் உன்னோட அப்பாவா இருந்திருக்கலாம், என்னைக்கு என்ன டைவர்ஸ் பண்ணாரோ அன்னையில இருந்து அவர் உன்னோட அப்பா கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அந்த குடும்பம் தான் முதல்ல பாப்பாரு, அதுக்கப்புறம் தான் நீ எதா இருந்தாலும் நீ டீல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் பார்த்து பேசினியா, இனிமேல் வந்து சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காதான்னு சொல்லி இனியாக்கும் வார்னிங்க கொடுத்துட்டு அவங்களுமே டேரக்டா உள்ள போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க செலி எனக்குமே ஒண்ணுமே புரியல, இது வீட்டுல அடுத்து என்னால நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் மிரண்டு போய் தான் நின்றுட்டு இருக்காரு.